சிங்கமும் புத்திசாலி நரியும் ஒரு காலத்தில் அடர்ந்த காடில் ஒரு வலிமையான சிங்கம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அவன் எப்போதும் பெருமையாக, இந்த காட்டில் என்னை விட வலிமையானவன், புத்திசாலியானவன் யாரும் இல்லை என்று நினைத்தான். ஒரு நாள் சிங்கத்துக்கு பசித்தது. அப்போது ஒரு சிறிய நரி அங்கே வந்தது. சிங்கம் கர்ஜித்தது, நரி, இன்று நீ என் இரவு உணவு ஆக வேண்டும். நரி பயந்தாலும் உடனே ஒரு திட்டம் நினைத்தது. அது சிங்கத்துக்கு வணங்கி, அரசே, நான் உங்களுக்கு சிறியது, உங்களுக்கு வயிறு நிறையாது, ஆனால் நான் உங்களை ஒரு பெரிய விருந்தினரிடம் அழைத்துச் செல்வேன் என்றது. சிங்கம் ஆச்சரியப்பட்டு, எங்கே இருக்கிறான் என்று கேட்டது. நரி சிங்கத்தை ஒரு ஆழ்ந்த கிணற்றிற்கு அழைத்துச் சென்றது. அது கிணற்றுக்குள் காட்டியது. சிங்கம் கீழே பார்த்தபோது தன் பிரதிபலிப்பை பார்த்தது. அது மற்றொரு பெரிய சிங்கம் என்று நினைத்தது. அவன் கர்ஜித்தான். கிணற்றுக்குள் உள்ள சிங்கமும் கர்ஜித்தது. இங்கே யாரோ இருக்கிறார்கள் என்று நினைத்து சிங்கம் கிணற்றுக்குள் குதித்தான். சபாஷ்! ஆனால் அங்கே வேறு சிங்கமே இல்லை, வெறும் தண்ணீர் மட்டுமே. சிங்கம் திணறி வெளியே வர முடியவில்லை. நரி மெதுவாக சிரித்து, அதிக பெருமை ஆபத்துக்கு வழிவகுக்கும், யோசித்துப் பார்த்து செயல்பட வேண்டும் என்றது. அந்த